ஏன் இப்போ சூப்பர் ஸ்டார் படத்துக்கான நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கலாம். எதனால விஜய் சாருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது? சூப்பர் ஸ்டார் இப்போது இப்போ ரஜினி சார் எடுத்துக்கிட்டோம்னாக்க நாட்டாம படத்தை கன்னடத்தில் பண்ணியிருப்பார். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது நாட்டாம குடும்பம், நம்ம குடும்பம் வந்து ரொம்ப பேர் வாங்கின குடும்பம் தான் வெள்ளைக்காரங்க காலத்தில். அவங்களுடைய வாரிசு தான் நான் அவங்களுடைய பேர குழந்தை. அப்படி இருக்கிறப்போ இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்துட்டு விஜய் சார் நிறைய படங்களாக பண்ணியிருக்காங்க, டைட்டில் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதாவது ரஜினியின் உச்சத்தை விஜய் சார் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அது மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ நிறைய படங்கள் பார்த்தோம்னாக்கா, இப்போ ரஜினி சார் வந்து வசூலில் வந்து கலெக்ஷனில் நம்பர் 1 இருந்துகிட்டு இருக்காரு தமிழ் சினிமாக்குள்ளார. அப்படி இருக்கிறப்போ அதுக்கு அடுத்த இடத்துல வந்து விஜய் சார் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ இப்போ எங்கள் தாத்தாவோட இடத்துக்கு நான் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இல்லையா? அதே போல் இப்போ விஜய் சாருக்கு அடுத்து அதாவது ரஜினி சாருக்கு அடுத்து விஜய் சார் வந்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் இங்கே விஷயமே.